Hi Beats, welcome back to my channel Ramala Shifa. Burnout Syndrome episode 4. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும் பார்த்துட்டு வாங்க. போன எபிசோட எண்டிங்ல பார்த்துருப்பீங்க. கோச் ஜீரா வர சொல்றான். ஜீரா வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க என் பக்கத்துல படுன்னு சொல்றான். என்ன சொல்ற நீ அப்படின்னு அவன் ரொம்ப பயந்துட்டு கேட்க, நீ இன்னைக்கு நைட் என் கூட தான் படுத்தாகணும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு கோச் சொல்ல, போய் ரெஸ்ட் ரூம்ல குளிச்சுட்டு வா, என் பக்கத்துல படு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற நீ அப்படின்னு திரும்பவும் கேட்க, நீதான் காசு கொடுத்தா என்ன வேணா பண்ண வரல அப்படின்னு சொல்றான். பண்ண வந்தா நீ நிறைய காசு கொடுத்தா நான் என்ன வேணா பண்ண வந்தா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கையை தட்டி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு நான் அதெல்லாம் ஒண்ணு பண்ண சொல்லணும், ஜஸ்ட் என் பக்கத்துல படு அப்படின்னு சொல்றான். என்கிட்ட ஏதாச்சும் பேசிக்கிட்டாரு. ஏன்னா நீ போனதுக்கு அப்புறம் நான் தூங்கி பார்த்தேன், என்னால தூங்கவே முடியல. அப்புறம் அந்த துணி போட்டு அந்த துணிக்கு மேலேயும் தூங்கி பார்த்தேன், அப்ப என்னால தூங்க முடியல. நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் நிம்மதியா தூங்கினால அந்த மாதிரி தூக்கம் எனக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்துடாது. சோ அந்த மாதிரி நான் தூங்கணும். சோ அது வரைக்கும் நீ என் பக்கத்துல இரு அப்படின்னு சொல்ல, நீ என்ன சின்ன குழந்தையா நான் உன் பக்கத்துல படுத்துட்டு உனக்கு கதை சொல்லி பாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்றான். ஆனா நான் இன்னும் குளிக்க கூட இல்லையா அப்படின்னு சொல்ல, நான் தூங்கினதுக்கு அப்புறம் நீ போய் குளிச்சுக்கோ, ஆனா இப்ப என் பக்கத்துல உட்காரு, எங்கிட்ட ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்றான். உன்கிட்ட நான் என்ன பேசுறது, உங்ககிட்ட உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, நீ ரொம்ப மோசமானவன், நீ பேசுறது நீ யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன், உன்கிட்ட உட்காந்து நான் என்ன பேசுறது அப்படின்னு கேக்குறான். சரி நீ என்ன பத்தி என்ன யோசிக்கிற அத சொல்லு, நீ என்ன உன்னுடைய பெயிண்டிங்ஸ்க்கு மாடலா இருக்க சொன்னால அது எதுக்காக அப்படின்னு கேட்க, நான் உன்னை என் பெயிண்டிங்ஸ்க்கு மாடலா இருக்க சொன்னது ஜஸ்ட் ஒன்னு ஒரு மாடலா தான், நான் எதை வேணா டிரா பண்ணுவேன், அதே மாதிரி ஒன்ன டிரா பண்ற அதான் சொன்னேன், நீ ஜஸ்ட் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான், உன்னை வச்சு நான் பெயிண்டிங் பண்றேன் அவ்வளவுதான். ஒரு ஆர்டிஸ்ட் எந்த விஷயத்த பார்த்து வேணா இன்ஸ்பயர் ஆகலாம், சம்பந்தமே இல்லாம ஒரு வியர்டான விஷயத்த பார்த்து கூட இன்ஸ்பயர் ஆகலாம். அதே மாதிரிதான் எனக்கு ஒன்ன பார்க்கும்போது என்னன்னு தெரியல, பெயிண்டிங் பண்ணணும் போல தோணுதுன்னு சொல்றான். நீ எதுக்கு என்ன வச்சு பெயிண்டிங் பண்ற, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா அப்படின்னு ஜீரா கிட்ட கேட்க, என்ன நீ இப்படி கொஸ்டின் பண்ற, எனக்கு என்னமோ உன்னை பார்க்கும்போது பெயிண்டிங் பண்ணணும்னு தோணுது, அதனால நான் பெயிண்டிங் பண்றேன், அதனால நீ இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பியா, உனக்கு எங்க இருந்தா இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் மைண்டுக்கு வருதோ, அம்மா என்ன பிரச்சனை, நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜீரா கிட்ட கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் ஜஸ்ட் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஜீரா சொல்றான், எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, சொல்ல போனா இந்த உலகத்திலே எல்லாரும் செத்து போய் கடைசியா நீ ஒருத்த மட்டும் இருந்தா கூட அப்ப கூட நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு என்ன உன்னை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றான். ஏன்னா நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தா, பேசிக்கிட்டே நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவனுக்கு தூங்குறதுல பிரச்சனை, பேசிக்கிட்டே இருக்கும்போது தூங்கிடுறானே அப்படின்னுட்டு அவனை ஒரு வாரமா பக்கத்துலயே தூங்கிடுறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில ஜீரா எந்திரிக்கும் போது அவனுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு இருக்கான். அவன் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன நேற்று நைட் நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு ஜீரா கேட்க, உண்மையை சொல்ல போனா நான் ரொம்பவே நல்லாவே தூங்குனேன், சரிவா உனக்கு பசிக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இல்ல நான் என்னோட ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். ஒரு 1/2 hour நான் உன்னை ஹையர் பண்றேன், என் கூட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு நல்லா காசு கொடுத்தா நீ சொல்ற வேலையெல்லாம் நானும் செய்வேன் அப்படின்னு ஜீரா சொல்றான். அப்படின்னா என் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்து என் கூட ஸ்விம்மிங்க்கு வான்னு சொல்றான். ஆனா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதே அப்படின்னு ஜீரா சொல்ல, பரவாயில்ல நான் உனக்கு கத்து கொடுக்குறேன், நான் உன்னை ஹையர் பண்றேன் அப்படின்னு அதுக்கு அவன் காசு தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இங்க ஃபீம் காட்டுறாங்க. ஃபீம் செம்ம கடுப்பா இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட் அங்க வரான். என்னடா நேத்து ஒரு பையன் வந்தானே, அவன் எப்ப போனா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபீம் போய் சொல்றான், இப்பதான் காலையில போனா அப்படின்னு சொல்ல, எதுக்கடா போய் சொல்ற, எனக்கு தெரியும் அவன் நேற்று நைட்டே போயிட்டானே அப்படின்னு சொல்ல, ஃபீம் ஒத்துக்கிறான், ஆமாம், ஆனா எனக்கு செம்ம கடுப்பா வருதுடா, சொல்ல போனா நான் அவனை வெறுக்கணும் தானே, ஆனா என்னால அவனை வெறுக்க முடியலையே அப்படின்னு ஃபீம் சொல்றான். என்னடா பண்றது அப்படின்னு ஃபீம் கேட்க, அப்ப அவனோட ஃப்ரெண்டு சொல்றான், என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர்றதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம்தான், ஆனா நீ உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானதுதான், உனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு அதான், ஆனா நீ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் பண்ண மாட்டியே, சோ நீயே இந்த மாதிரி ஃபீல் பண்றேன்னா அப்ப கண்டிப்பா உனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அந்த பையனுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ போல அப்படி இப்படி நான் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க கூட ஜீரா ஸ்விம்மிங்காக வந்திருக்கான். ஜீராவே வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு என்ன அப்படி பாக்குற அப்படின்னு அவன் கேட்க, ஒண்ணும் இல்ல நான் சும்மாதான் பாக்குறேன்னு சொல்றான். ஆனா அந்த ஸ்விம்மிங் கத்துக்கிறதுக்கு ஜீரா ரொம்பவே பயப்படுறான். எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ ஒண்ணும் பயப்படாத, உலகத்துல இருக்க பாதி பேருக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு, நான் உனக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் நீ வாயில மூச்சு நல்லா இழுத்து வச்சுக்கோ, தண்ணிக்குள்ள போனதுமே உன்னோட மூக்கால அந்த மூச்சை வெளியில விடு அப்படின்னு சொல்ல,
அவன் சொன்ன மாதிரியே ஜீராவும் தண்ணிக்குள்ள போய் ட்ரை பண்றான். ஆனா அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அவன் ரொம்பவே பயந்துடுறான். இல்ல என்னால முடியல அப்படின்னு அவன் பயந்துகிட்டே சொல்ல, அப்பக்கோ ஒரு ஐடியா சொல்றான். நான் வேணா ஒண்ணு சொல்றேன். தண்ணிக்குள்ள போய் கிஸ் பண்ணா அப்ப நீ மூச்சை அடைச்சு வச்சுக்க வேண்டி வரும். அந்த மாதிரி பண்ணா தண்ணிக்குள்ள மூச்சு அடைச்சு வைக்கிறது உனக்கு பிராக்டிஸ் ஆயிரும். நம்ம வேணா அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். ஆனா அதுக்கு நீ எனக்கு நல்ல காசு கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, காசு நான் தரேன் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். அப்புறம் தண்ணிக்குள்ள போய் ஜீராவை கிஸ் பண்ண, ஜீராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்பவே பயந்துடுறான். அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல நான் இன்னைக்கு ஸ்விம்மிங் கத்துக்க வரல அப்படின்னுட்டு அவன் ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி வந்துடுறான். வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, என்கிட்ட ஏதாச்சும் பேசு, நான் இப்ப டென்ஷன் ஆகாம இருக்கணும், ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்ல, என்னடா ஆச்சு அப்படின்னு ஜீராவோட ஃப்ரெண்டு கேட்க, கூட நான் இப்ப ஸ்விம்மிங் போனேன்னா அவன் என்ன கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேக்குறான். அப்போ அங்க வந்துடுறான். வந்துட்டு என்ன ஆச்சு, ரொம்ப நேரமா நீ ரெஸ்ட் ரூம்ல இருக்கிய அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல நான் கால் இடைச்சுக்கிட்டேன், அதான் நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஜீரா அவனோட வேலையை முடிச்சுட்டு அவனோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு வரான். அவன் ஃப்ரெண்ட கிட்ட, உனக்கு உனக்கு இப்ப எதுவும் வேலை இல்லைல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்றான். அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள நடந்ததெல்லாம் அவன் சொல்லிட்டு, என்ன கிஸ் பண்ணல, அப்ப எனக்கு உண்மையிலுமே அந்த ஃபீலிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவ கேக்குறா. சேச்சா அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, உன்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் ஸ்டார்டிங்ல ஒரே சண்டையா போட்டுட்டு இருப்பாங்க, கடைசியில அவங்க 2 பேரும் தான் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, சேச்சா அப்படியெல்லாம் சுத்தமா கிடையாது, நான் ஃபீமை தான் லவ் பண்றேன், இவன் மேல எல்லாம் எனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப அவ ஃப்ரெண்டு சொல்றான், அப்படின்னா இவனோட வேலையும் உன்னுடைய அஃபெக்ஷனையும் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற நீ அப்படின்னு ஜீரா கேக்குறான். இப்ப உன்னுடைய வேலை, ஃபீம் உன்னுடைய லவ் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோ, அதை ரெண்டையுமே நீ தனித்தனியா பிரிச்சு வைக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அவனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் ஃபீம் பார்க்க போறான். அவன் கிட்ட பேசாம சும்மா நின்றுட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான். இல்ல நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, சொல்லணும்னா வாய் திறந்து சொல்லி எதுக்கு சும்மா நிக்கிறேன் அப்படின்னு அவன் கேக்குறான். இப்ப அவார்ட் நைட் வருதுல்ல, நீ போய் அவார்டு வாங்கிட்டு வா அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு தெரியும் நீ எப்பயுமே இதே மாதிரிதான் சொல்லுவ, ஆனா அவார்டு வாங்க போகவே மாட்டேன், ஆனா இந்த டைம் நீ அவார்டு வாங்க போனீங்கன்னா அங்க நிறைய பேர் வருவாங்க, உன்னுடைய கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் உனக்கு புது கனெக்ஷன்ஸ் நிறைய கிடைக்கல அப்படின்னு சொல்ல, இல்லைன்னா ஒண்ணு பண்ணு, நீ அவார்டு வாங்க போக வேண்டாம், நான் அவார்டு வாங்குறதுக்கு வேற ஒரு ஆள் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா அப்படின்னு நான் ஆச்சரியமா கேட்கும். ஆமா என்கிட்ட அப்படி ஒரு ஆள் இருக்கான், அவன் அனுப்பி நான் அவார்டை வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஃபீம் அதுக்கு சொல்றான், இவங்க நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டானவங்க, நம்ம கம்பெனிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, சோ நீயே போய் அவார்டு வாங்கிட்டு வரதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆனா நான் போக மாட்டேன், நான் தான் சொன்னல, நான் வேற ஒரு ஆளை அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் டாக்டர் இன்னும் உன்னை வெளியில போய் மத்தவங்கள மீட் பண்ண சொல்லலையா அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் எதுவும் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டேன். சரி நான் ரொம்ப நாளா உன் அப்பார்ட்மெண்ட்டை போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால, நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, எவ்வளவு போட்டோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு அவன் அசால்ட்டா சொல்றான். அப்புறம் ஃபீம் அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் போய் ஒரு வைன் கொண்டு வரான். அது ஃபீம்க்கு ரொம்ப பிடிச்ச வைன் போல, அதை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறான். இங்க ஜீரா அவனுடைய பால்கனில நிறைய பூச்செடி எல்லாம் வச்சிருப்பாள், அதெல்லாம் போய் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாமே கிட்டத்தட்ட காஞ்சி போச்சு. சோ அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஐயோ என் பூச்செடி எல்லாம் காஞ்சி போச்சு, நான் கொஞ்ச நாளா ரொம்ப பிஸியா இருக்கேன், அதான் எனக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஃபீம் அவன்கிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கான். பாரு என் பூச்செடி எல்லாம் காஞ்சி போச்சு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஜீரா கத்துறான். என்னாச்சு அப்படின்னு ஃபீம் கேட்க, என்னோட ஆர்ச்சிட் பூத்து இருக்குது அப்படின்னு அவன் ரொம்ப ஆச்சரியமா சொல்றான். ஏன்னா நான் டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்தும் போது அது பூக்கவே பூக்காது, நான் இப்ப கொஞ்ச நாளா சரியா தண்ணி ஊத்தல, அது பூத்து இருக்குது பாரு, மனுஷன் கூட இந்த மாதிரிதான் இல்ல அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருக்கான். அப்ப ஜீரா சொல்றா, நாளைக்கு நீ ஃப்ரீ அப்படின்னு கேட்க, ஃபீம் உடனே நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நாளைக்கு நான் உன்னை பெயிண்டிங் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஜீரா சொல்ல, அப்படின்னா நான் அங்க வரணுமா அப்படின்னு அவன் ரொம்ப ஹாப்பியா கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என்னுடைய மெமரியை வச்சே நான் உன்னை பெயிண்டிங் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப ஜீராவுக்கு கோகிட்ட இருந்து கால் வருது. அவன் அந்த கால் அட்டன் பண்ண மாட்டான், கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு அவன் ஃபீம் கிட்ட பேசிட்டு இருந்தால, அதையும் பேசி முடிச்சுட்டு போனை கட் பண்ணிடுறான். ஃபீமை டிரா பண்ண போறேன்னு சொன்னால, சோ ஃபீமை மெமரியில வச்சுட்டு அவன் இந்த டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு கடுப்பாகுது. அப்புறம் கடைசியில வேற வழி இல்லாம அந்த கால் அட்டன் பண்ணி பேச, நீ இப்ப என் அப்பார்ட்மெண்ட்க்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுற அப்படின்னு அவன் கேட்க, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நீங்க வாயேன் அப்படின்னு கூப்பிடுறான். நீ பாட்டுக்கு வான்னு சொல்ற, இந்த நேரத்துல உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றது எவ்வளவு பெரிய ரிஸ்கான வேலை தெரியுமா, வர்றது போறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல,
சரி வேணும்னா ஒண்ணு பண்ணு, நீ என்கிட்ட போன்லயே பேசிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்றான். என்ன பேசுறது அப்படின்னு அவன் கேட்க, எனக்கு தூக்கம் வர வரைக்கும் பேசிக்கிட்டு இருன்னு சொல்றான். சரி இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜீரா அவன்கிட்ட கேட்க, சும்மாதான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவன் கேட்க, அவன் நான் இப்ப பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். என்ன பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்க, உடனே அவன் ஃபீமை பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தால அதை எடுத்து வச்சுட்டு அவன் கோவ பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். உன்னதான் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னையா என்ன பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேக்குறான். அன்னைக்கு நீ தூங்கிட்டு இருந்தால, அப்ப நீ ரொம்ப கேர்ஃப்ரீயா ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன், அதைத்தான் நான் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அந்த மாதிரிதான் நான் தூங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்படின்னா யாராச்சும் ஒரு தேவதை உன்னை டெய்லி கனவு உலகத்துக்கு கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு கேட்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்றான். அப்படி பேசிக்கிட்டே இருக்க அதுவே அவனுக்கு ஒரு ஐடியா மாதிரி வரும். இங்க ஜீரா அவனை பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தால அதுல படுத்துக்கிட்டு இருக்க ஒரு தேவதை பக்கத்துல கோக்கு கிஸ் கொடுக்கற மாதிரி அவ அப்படியே அந்த பெயிண்டிங்க பண்றான். அந்த பெயிண்டிங் அப்படியே ரொம்ப அழகா வருது. இந்த அளவுக்கு அழகா அந்த பெயிண்டிங் வரும்னு சொல்லி அவன் நினைச்சு கூட பாக்கல போல. அப்புறம் அதை முடிச்சு வச்சுட்டு அடுத்து அவன் ஃபீமோட பெயிண்டிங் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனால என்னவோ ஃபீமோட பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில ஃபீம் தூங்கி எந்திரிக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரே ஹாப்பியா இருக்குது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, ஜீரோவோட மனசுலயும் ஃபீமுக்காக என்னமோ இருக்குதுன்னு. அப்ப அவனோட ஃப்ரெண்ட் அங்க வரான். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா இருந்தா கொடுறா அப்படின்னு கேக்குறான். ஏன்னா அந்த அவார்ட் ஷோக்கு போறதுக்காக. ஆக்சுவலா ஒரு அவார்ட் ஷோக்கு போறதா இருந்துச்சுல, அதே அவார்ட் ஷோக்கு இவனும் போக வேண்டிய வேலை இருக்குது போல. அப்புறம் ஜீராவை கால் பண்ணி வர சொல்றான். அவன் சொன்ன இடத்துக்கு, அதாவது அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஜீரா வர. அப்ப அங்க அவனோட பட்லர் நிக்கிறான். நீங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவர் கீழே கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா ஜீரா கீழே இறங்கி போறான். எதுக்கு இவ்வளவு லேட்டு அப்படின்னு அவன் கோவமா கேட்க, நேற்று நைட்டு ஃபுல்லா நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால, அதான் நான் சரியா தூங்கவே இல்லை, இதெல்லாம் உன்னோட தப்பு தான் அப்படின்னு அவனை பார்த்து ஜீரா சொல்ல, ஆனா நான் தான் உனக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுக்கறல்ல, சோ அது எப்படி என்னோட தப்பாகும் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் நீ எனக்காக ஒரு அவார்டு வாங்க போகணும் அப்படின்னுட்டு அவன் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறான். அவன் காருக்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு முன்னாடி அந்த ஃப்ரண்ட் சீட்ல உட்காடுறான். அப்ப இது என்னோட ஃபேவரட் கார் அப்படின்னு சொல்ல, உனக்கு உன்னோட ஒய்ஃபை விட கார் தான் ரொம்ப பிடிக்கும் போல, அந்த மாதிரி டைப் தானே நீ அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு இந்த கார் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவனு ஒத்துக்கிறான். அப்புறம் அந்த அவார்ட் ஷோல அவ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நான் சொன்ன மாதிரி நீ பண்ணு, நீ அங்க போய் அவார்டு வாங்கு, நான் சொல்றது அப்படியே அங்க சொல்லு போதும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அவன் அந்த இடத்துக்கு போனதுமே அங்க இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட பேசுறாங்க. அதே அவார்ட் ஷோக்கு தானே ஃபீமோட ஃப்ரெண்ட் வந்திருக்கான். அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவனை பாக்குறான். ஆக்சுவலா இவன் கோவோட இடத்துக்கு தானே இவன் வந்திருக்கான் ஜீரா. சோ ஜீராவை பார்த்து அவன் தான் உண்மையான கோ அப்படின்னு ஃபீமோட ஃப்ரெண்ட நினைச்சுக்கிறான். அவனால தானே என் ஃபீமோட ஃப்ரெண்டுக்கு வேலை போச்சு. சோ அவனுக்கு செம்மையா கடுப்பாகுது. அப்புறம் இங்க ஜீராவை எல்லாரும் உள்ள கூப்பிட்டு வராங்க கோன்னு நினைச்சு அவார்டு வாங்குறதுக்காக. அப்ப ஃபீமோட ஃப்ரெண்டுக்கு செம்ம கடுப்பாக அவன் பாத்ரூம்ல போய் அவனோட யூரினை ஒரு கப்பல புடிச்சுக்கிறான். அப்புறம் இங்க அவார்டை அவனுக்கு கொடுத்துட்டு அவனை பேச சொல்றாங்க. அப்ப அவன் பேச போகும்போது அவனோட காதுல ஹெட்போன் இருக்குது. அங்க தூரத்துல இருந்து என்ன பேசணும்னு சொல்லி இவனுக்கு சொல்லி கொடுக்க அதெல்லாம் இவனும் கரெக்டா சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளாப் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஃபீமோட ஃப்ரெண்டு அவன் அந்த யூரின் வச்சிருந்தால அதை எடுத்து ஜீரா மேல ஊத்திட, ஜீராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அங்க இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாம் அவனை வெளியில கூப்பிட்டு வராங்க. அப்ப கார் கிட்ட வந்ததுமே இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் கோக்கும். கோவனை பார்த்ததுமே, சாரி இந்த மாதிரிலாம் நடக்கும், நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ஒவ்வொரு டைம் நான் உன்ன மாதிரி இப்படி வெளியில வந்தா எல்லாரும் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, உன்னை பத்தி உனக்கே தெரியாதா, எல்லாரும் உன்னை எந்த அளவுக்கு ஹெட் பண்றாங்க பாரு அப்படின்னு அவன் ரொம்ப கோவமா திட்ட. என்ன பண்றதுன்னே தெரியல, அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அப்ப கோவே வெளியில ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னு அவனை கூப்பிட்டு காருக்குள்ள உட்கார வைக்கிறான். நானே உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு அவனை கொண்டு அவனோட அப்பார்ட்மெண்ட் வெளியில டிராப் பண்ணிட்டு, நான் உண்மையிலே ரொம்ப சாரியா ஃபீல் பண்றேன், இப்படி நடக்கும் நான் நினைச்சே பார்க்கலாம் அப்படின்னு நான் மறுபடியும் சொல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜீரா இறங்க போறான். உன்னோட ரூம் நம்பர் எது அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன, நீ டிராப் பண்ண உன் வேலை முடிஞ்சிச்சுல்ல, இங்க இருந்து போ அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி அவனோட வீட்டுக்குள்ள போயிடறான். மறுபடியும் கிட்ட இருந்து ஜீரா கால் வருது. என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்க, நான் நிஜமா இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு, நான் இந்த மாதிரி நடந்தா நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு உண்மையாலுமே ரொம்ப ஃபீல் பண்றான். அதை அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா ஜீராக்கு அதெல்லாம் கடுப்பதான் ஆகுது. போதும் பேசினது அப்படின்ற மாதிரி அவன் போனை கட் பண்ணிட்டு ஷவர்ல போய் நிக்கிறான். ஜீராக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு ஒரே அழுகையா வருது. ஷவர்ல நின்று குளிச்சுக்கிட்டே அழுதுட்டு இருக்கான்.
இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட் ரொம்ப எமோஷனலா முடிச்சிருந்தாலும் இதே மாதிரி ஒரு சீனு அவங்களோட இன்னொரு ஒரு சீரீஸ்ல இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீரீஸ்ல இதே ஜீரா கேரக்டர் கோவை லவ் பண்ணுவான். எப்பெல்லாம் கோ புதுசா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றாளோ அப்பெல்லாம் ஜீரா இதே மாதிரிதான் ஷவர்ல போய் நின்று அழுவான். இந்த சீரீஸ் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீரீஸ் ஏதாச்சும் பாத்திருந்தீங்கன்னா அந்த சீரீஸோட நேம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரீஸ் இந்த எபிசோடு செம்ம எமோஷனலா முடிஞ்சிச்சு. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.